ஹாய் ஹலோ வணக்கம். வெல்கம் பேக் டு தமிழேரா சேனல். ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா சர்ச்சைக்குனே பெயர் போன நம்ம வனிதா இருக்காங்க இல்லையா, அவங்க பார்த்தீங்க அப்படின்னா சந்திரலேகா அப்படின்ற படத்தின் மூலமாக தமிழ் சினிமா உலகத்தில் அறிமுகமானாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஆகாஷ் அப்படின்ற ஒருத்தரை கல்யாணம் பண்ணி அவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ரீகரி அப்படின்ற பையனும் பிறந்தான். அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா ராஜன் அப்படின்ற ஒருத்தரை கல்யாணம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் பீட்டர் பால் அப்படின்ற ஒருத்தரை கல்யாணம் பண்ணாங்க. அதுக்கிடையில் ராபர்ட் மாஸ்டரோட காதலில் இருந்தாங்க. அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா திருமண ராணி அப்படின்னு பெயர் வைக்கிற அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்போ மேரேஜ் அப்படின்ற மாதிரி தான் எல்லாருமே கேள்வி எழுப்பக்கூடிய அளவுக்கு வனிதா என்ன அப்படின்னா மேரேஜ் லைஃப்பில் ரொம்பவே என்ன அப்படின்னா அட்டகாசம் பண்ணிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லலாம். இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா பவர் ஸ்டாரை கல்யாணம் பண்ண மாதிரியான ஒரு போஸ்டர் என்ன அப்படின்னா ஃபிலிம் ப்ரொமோஷனுக்காக வெளிவிட்டப்போ பவர் ஸ்டாரை கல்யாணம் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரியான செய்திகளும் வளா வந்துச்சு அப்படின்னு தான் சொல்லலாம். இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வனிதா நடித்த ஒரு படத்துக்கான ப்ரொமோஷனில் பார்த்தீங்க அப்படின்னா பவர் ஸ்டார் கலந்துட்டு இருந்திருக்காரு. ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா அவர் மேடையில் பேசும்போது என்னோட நீண்ட நாள் தோழியான வனிதாவை ரொம்ப நாள் கழித்து நான் சந்திக்கிறேன் அப்படின்னு சொன்னப்போ வனிதா இடைமறிச்சு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் உங்களுக்கு தோழியா, உங்களுக்கும் எனக்கும் கல்யாணம் ஆகிடுச்சு, நான் வெளியூர் போகும்போதெல்லாம் நீங்கள் பவர் ஸ்டாரை கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்களா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க அப்படின்ற மாதிரி சொன்னப்போ, அது மட்டும் இல்லாமல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கல்யாணம் பண்ணி எனக்கு ஒன்றுமே நடக்கலை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கலாய்க்கிற மாதிரி நம்ம வனிதா பேசினதுக்கு நம்ம பவர் ஸ்டாரும் சும்மா இருக்காமல் அந்த மேடையில் வச்சு என்ன சொல்லிட்டாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆமாங்க, நீங்களும் இங்கே இருக்க மாட்டீங்க, தாய்லாந்து போயிடுறீங்க, நானும் இங்கே இருக்க மாட்டேன், வெளியூர் போயிடுறேன், கூடிய சீக்கிரமே ஹனிமூனுக்கு நல்ல நாளாக பார்த்து குறிக்கணும் அப்படின்ற மாதிரி அவர் பேசின ஒரு பேச்சு ஒருவேளை இருக்குமோ அப்படின்ற மாதிரி என்ன அப்படின்னா இதை பார்த்த பலருமே என்ன அப்படின்னா கலாய்ச்சிட்டு வராங்க அப்படின்னு தான் சொல்லலாம். அடுத்து பவர் ஸ்டாரா வனிதாக்காவுக்கு அப்படின்ற மாதிரி கலாய்ச்சிட்டு வராங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு மறக்காம நம்ம சேனலுக்கு கீழே உள்ள பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, பாய். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கனகராஜ்.